தமிழ் சினிமாவின் பிரபல நகைச்சுவை நடிகரான சூரி ஹோட்டல் தொழிலிலும் ஈடுபட்டு வருகிறார். தன் சகோதரரின் மேற்பார்வையில் நடந்து வரும் இந்த ஹோட்டலுக்கு மதுரை மக்கள் மத்தியில் வரவேற்பு அதிகரித்திருக்கிறது. இந்நிலையில் இந்த கடையின் வாடிக்கையாளர் ஒருவர் நடிகர் சூரிக்கு அவர் கடையில் நடக்கும் விஷயங்களை வீடியோ மூலம் தெரிவித்துள்ளார். ஐயா வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு பாத்தீங்கன்னா திரைப்பட நடிகர் திரு சூரி அவர்களுக்கு, சூர்யா அண்ணன் அவர்களுக்கு சமீபத்தில் ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க, மதுரையில அம்மன் உணவகம் உயர்தர சைவத்துல வந்து ஏழை மக்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. இதை பாத்தீங்கன்னா இந்த டப்பாவோட விலை 70 ரூபா. டேஸ்டா இருக்கு. இது ஒரு ஆளுக்கு பத்தல, ஒரு ஆளுக்கு பத்தாது. 70 ரூபா. இது ஊமச்சி குளத்துல ஒரு டீ கடை ஒண்ணு வச்சிருக்கீங்க, அங்கேயும் சாப்பாடுலாம் இருக்குது. அந்த டீ கடையில டீ சாப்பிட்டா பால் அடி பிடிச்சு போயிருக்குது. மாஸ்டர் கிட்ட கேட்டா திமிரா பேசுறாரு, பதில் சொல்றாரு. இதெல்லாம் உங்க கவனத்துக்கு வருதா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க சார். நீங்க நல்ல விஷயங்கள் நிறைய பண்றீங்க, அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் மதுரைக்கு வந்தீங்கன்னா இதையும் கொஞ்சம் பாருங்க பிளீஸ். ஓகேங்களா? நன்றி. வெண்ணிலா கபடி குழு படத்தின் மூலம் ஒன்றாக இணைந்து நடித்த நடிகர் விஷ்ணு விஷால் மற்றும் சூரி தொடர்ந்து பல படங்களில் இணைந்து நடித்தனர். குறிப்பாக வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் வரும் புஷ்பா புருஷன் காமெடி இவர்கள் நடிப்பில் பெரிய ஹிட் ஆனது. இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு நடிகர் விஷ்ணு விஷாலின் தந்தை நிலம் வாங்கி தருவதாக கோடிக்கணக்கில் தன்னை ஏமாற்றிவிட்டார் என்று காவல்துறையில் புகார் அளித்தார் சூரி. இது குறித்து நீதிமன்றத்திலும் வழக்கு நடந்து வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் இந்த பிரச்சனை குறித்து பேட்டி அளித்த விஷ்ணு விஷால் விரைவில் இந்த பிரச்சனைக்கு நல்ல முடிவு வரும் என தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து நேற்று தனது அப்பாவுடன் நடிகர் சூரி இருக்கும் புகைப்படத்தை விஷ்ணு விஷால் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டு, எல்லோருக்கும் எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லிவிட்டது, சூரி அண்ணாவுக்கு நன்றி, ஐ லவ் யூ அப்பா என்று பதிவு செய்துள்ளார். இந்த பதிவை அடுத்து சூரிக்கும் விஷ்ணு விஷால் குடும்பத்திற்கும் இருந்த பிரச்சனை தற்போது முடிவுக்கு வந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடக்க உள்ளதால் அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதனையடுத்து இந்திய அளவில் பல நடிகைகள் பாஜகவில் இணைந்து வரும் நிலையில் தற்போது தமிழ் நடிகையான ஆர்த்தி கணேஷ்கர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முன் அக்கட்சியில் இணைந்துள்ளார். இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவலை தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஆர்த்தி வெளியிட்டுள்ளார்.